ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். சில சட்டங்கள் கல்லுல எழுதப்பட்டிருக்கோம், ஆனா சில சட்டங்கள் இதயத்துல எழுதப்பட்டிருக்கோம்னு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது, வெளியில இருக்கிற விதிகளை பின்பற்றதுல இருந்து உண்மையான நம்பிக்கை எப்படி நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு அசைக்க முடியாத உறுதியா மாறுதுங்கிற பழங்கால ஞானத்தை தான் நாம் ஆராய போறோம். நம்மளோட இந்த பயணம் மத்தேயு நற்செய்தியில வர்ற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையோட தொடங்குது. சட்டத்தை அழிக்க வரல, ஆனா நிறைவேற்றவே வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அது இயல்பாவே ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ள எழுப்புது இல்லையா? ஆமா, ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதுன்னா என்ன அர்த்தம்? வெறும் ஃபாலோ பண்றதா, இல்ல அதுக்கும் மேல ஏதாச்சும் இருக்கா? வாங்க, இதுக்கான விடைய தேடி போலாம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நிறைவேற்றுறதுன்னா பழைய ரூல்ஸ் தூக்கி போடுறதுன்னு அர்த்தம் இல்ல. இது எப்படின்னா, ஒரு பழைய பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் மேலேயே இன்னும் பிரம்மாண்டமா, இன்னும் அழகா ஒரு புது கட்டடத்தை கட்டுற மாதிரி அதோட அர்த்தத்தை இன்னும் ஆழமாக்குறது. பாருங்க, மத்தேயு 5:18 இத ரொம்ப தெளிவா சொல்லுது. சட்டத்தோட அடித்தளம் ரொம்ப உறுதியானது, நிரந்தரமானது. அதிலிருந்து ஒரு சின்ன புள்ளி, ஒரு சின்ன எழுத்து கூட மாறாது, எல்லாம் முடிகிற வரைக்கும். அப்போ நிறைவேற்றுறதுன்னா என்னதான் அர்த்தம்? ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு இன்ஜினியர் கிட்ட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு ஒரு பெரிய பில்டிங்க கட்டி முடிக்கும் போது அந்த ப்ளூ பிரிண்ட் நிறைவேற்றப்படுது இல்லையா? அதே மாதிரிதான் சட்டத்தை நீக்கிறது இல்ல, அதோட முழுமையான அர்த்தத்துக்கு அதை உயர்த்துறது. இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நம்ம கவனம் நம்ம வெளியில என்ன பண்றோங்கிறதுல இருந்து நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோங்கிறதுக்கு மாறுது.
அதாவது நீங்க என்ன செய்றீங்கன்றத விட நீங்க உள்ளுக்குள்ள யாரா இருக்கீங்கங்கிறது தான் இங்கே முக்கியம். மத்தேயுவிலிருந்து இந்த முதல் ஒப்பீட்டு பாருங்களேன். ஒரு பக்கம் கொலை செய்யாதேன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுது? உன் சகோதரன் மேல கோபப்படக்கூட செய்யாதேன்னு சொல்லப்படுது. பாத்தீங்களா? இது வெறும் செயலை மட்டும் தடுக்கல, அந்த செயலுக்கு மூல காரணமா இருக்கிற கோபத்தையே கேள்வி கேக்குது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம், விபச்சாரம் செய்யாவேன்னு சட்டம் சொல்லுது. சரி, ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தாலே நீ மனசளவுல அந்த தப்ப செஞ்சுட்டன்னு சொல்லப்படுது. பாருங்க, மறுபடியும் கவனம் இதயத்தோட தீமைக்கு போகுது. கடைசியா இந்த உதாரணத்தை பாருங்க. நீ செஞ்ச சத்தியத்தை மீறாதன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ சொல்லப்படுறது என்னன்னா, சத்தியமே பண்ணாதீங்கிறது தான். உங்க ஆமா இருக்கட்டும், இல்லையா இருக்கட்டும். அதாவது உங்க வார்த்தையே உங்க நேர்மைக்கு சாட்சியா இருக்கணும். தனியா சத்தியம்லாம் தேவையே இல்ல. அப்போ நம்பிக்கைங்கிறது வெறும் ரூல்ஸ ஃபாலோ பண்றது மட்டும் இல்லைன்னா அப்புறம் அது என்னதான்? ஒருவேளை இந்த ஆழமான சட்டத்துக்கு வேறொரு விதமான நம்பிக்கை தேவைப்படுதோ? பொதுவா மனுஷங்க நமக்கு எதையுமே நிரூபிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஆதாரம் கேட்போம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த உள்மனம் சார்ந்த பார்வை அந்த ஆதார தேடலுக்கு எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்க்கலாம். மார்க் நற்செய்தியில ஒரு சீன் வருது. பரிசேயர்கள் அவரை டெஸ்ட் பண்ணணும்னு வானத்துல இருந்து ஒரு அடையாளம், ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட சொல்லி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு கிடைச்ச பதில் ரொம்ப நேரடியானது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. அடேங்கப்பா! அதாவது வெளியிலிருந்து வர அதிசயத்தை நம்பி வர்ற விசுவாசம் இங்கே நிராகரிக்கப்படுது. இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவு. நம்பிக்கைங்கிறத வெளியிலிருந்து வர்ற ஆதாரங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. அது நம்ம உள்ளுக்குள்ள இருந்து வரணும். அத வெளியில தேட முடியாது, நமக்குள்ளதான் உருவாக்க முடியும். சரி, வெளியில இருந்து எந்த அடையாளமும் இல்லைன்னா அப்போ அந்த உள்மன நம்பிக்கையை எப்படித்தான் வளர்த்துக்கிறது, எப்படி அதை பலப்படுத்துறது? இதுக்கு பதில் யாக்கோபு திருமுகத்திலிருந்து வருது. ஆனா அது கொஞ்சம் ஆச்சரியமான பதிலா இருக்கு. என்னன்னா, நம்பிக்கைங்கிறது கஷ்டத்துல, துன்பத்துல தான் உருவாக்கப்படுதுங்கிறது தான். நம்ம நினைக்கிறதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? யாக்கோபு சொல்ற முதல் விஷயமே நம்மள யோசிக்க வைக்கும். நீங்கள் பலவிதமான சோதனைகளை சந்திக்கும் போது அத பெரிய சந்தோஷமா நினைங்கன்னு சொல்றாரு. கஷ்டத்தை எப்படி சந்தோஷமா நினைக்க முடியும்? வாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். யாக்கோபு ஒரு 4 ஸ்டெப் ப்ராசஸ் சொல்றாரு. முதல்ல நமக்கு சோதனைகள் வருது. 2வது அந்த சோதனை நம்ம நம்பிக்கைய டெஸ்ட் பண்ணுது. 3வது அந்த டெஸ்ட்ல இருந்து நமக்கு சகிப்புத்தன்மை, அதாவது பொறுமை உருவாகுது. கடைசியா அந்த பொறுமையால நாம ஒரு முழுமையான முதிர்ச்சியான மனுஷனா மாறுறோம். இது அழிவுக்கு போற பாதை இல்ல, உருவாக்கத்துக்கான பாதை. யாக்கோபு சொல்ற இந்த 2 மனநிலையும் பாருங்க. சந்தேகப்படுற மனசு காத்துல அடிச்சிட்டு போற கடலால மாதிரி நிலையா இருக்காது. ஆனா நம்பிக்கையோட இருக்கிற மனசு சந்தேகமே இல்லாம ஞானத்தை கேட்கும், தாராளமா அதை பெற்றுக்கொள்ளும். ஒன்னும் அலைக்கழிக்கப்படுது, இன்னொன்னு உறுதியா நிக்குது. சரி, இப்போ நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த முழு பயணமும் எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பார்ப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம பயணம் எங்க இருந்து ஆரம்பிச்சது? வெளியே இருந்த விதிகள்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நேர்மைக்கு வெளியில இருந்து அடையாளம் தேடுறத விட்டுட்டு கடைசியா சோதனைகள்ல வார்க்கப்பட்ட ஒரு நம்பிக்கையை நோக்கி வந்திருக்கு. இது ஒரு விதத்துல விதிகளில் தொடங்கி இதயத்தில் முடிகிற ஒரு பயணம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உண்மையான நம்பிக்கைங்கிறது வெளியில இருந்து வராம உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு பயணம்னா, உங்களுடைய அந்த பயணம் எங்கிருந்து தொடங்குது? திருப்பாடல் 5. ஆண்டவரே, என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும், என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, விடியற்காலையில் என் குரலை கேட்டருளும். வைகரையில் உமக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருப்பேன். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடம் இல்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலைவெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோ உம் பேரருளால் உமது எல்லும் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி
இறையச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே, எனக்கு பகைவர் பலர் இருப்பதால் உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும். ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும். அவர்கள் தொண்டை திறந்த பிணக்குழி, அவர்கள் நா வஞ்சகம் பேசும். கடவுளே, அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அளியும். அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளாலேயே வீழ்ச்சியுறட்டும். அவர்களுடைய ஏராளமான தீச்செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும். ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள். ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர். அவர்கள் எந்நாளும் களித்து ஆர்ப்பரிப்பர். நீர் அவர்களை பாதுகாப்பீர். உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர். ஏனெனில் ஆண்டவரே, நேர்மையாளர்க்கு நீர் ஆசி வழங்குவீர். கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பீர். ஒரு ரூலை ஃபாலோ பண்றதுக்கும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? வாங்க, நாம இப்போ 2 பழங்கால நூல்களை பார்க்க போறோம். இதுல நம்மளோட வெளிப்படையான செயல்களை தாண்டி நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்கு, நம்ம நோக்கம் என்னன்னு பார்க்க சொல்லி ஒரு பெரிய சவாலே இருக்கு. சும்மா விதிகளை பின்பற்றத வேற, ஒருத்தரோட குணத்தை உருவாக்குறத வேற. இந்த வித்தியாசத்தை தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். நாம எல்லாருமே இந்த கேள்வி ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் இல்லையா? ரூல்ஸுங்கிறது நம்ம என்ன செய்யறோங்கிறத பத்தினதா, இல்ல நம்ம யாருங்கிறத பத்தினதா? இது ஏதோ பெரிய தத்துவம் மாதிரி தெரியலாம், ஆனா நம்ம பார்க்க போற விஷயத்தோட மையமே இதுதாங்க. நம்மளோட செயல்கள் மட்டும் போதுமா, இல்ல நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்களும் நோக்கங்களும் தான் உண்மையிலே கணக்குல எடுத்துக்கப்படுமா? வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். இப்போ நாம பார்க்க போறது மத்தேயு நற்செய்தியிலிருந்து. பொதுவா ஒரு தப்பான கருத்து இருக்கு, அதாவது புதுசா வர்ற போதனைகள் எல்லாம் பழைய விதிகளை ஒழிச்சிடும்னு. ஆனா இங்கதான் ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. நோக்கம் அந்த விதிகளை அழிக்கிறது இல்லையா, மாறா அதோட உண்மையான ஆழமான அர்த்தத்தை வெளிக்கொண்டு வர்றது தானா. பாருங்க, இந்த ஒரே ஒரு வாக்கியம் மொத்த பார்வையுமே மாத்துது. நான் அழிக்க வரல, நிறைவேற்றவே வந்தேன். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஐடியா. இது ரூல்ஸை தூக்கி போடுறத பத்தி இல்ல, அதுக்கு பதிலா அந்த ரூல்ஸை அதோட முழுமையான நோக்கத்துக்கு கொண்டு போறத பத்தி பேசுது. அப்போ ஒரு விதியை நிறைவேற்றுவதுனா என்ன அர்த்தம், அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இங்கதான் விஷயமே தெளிவா புரியுது. நிறைவேற்றுதல்னா சும்மா கடமைக்கு செய்யறது இல்ல, அது ஒரு சட்டத்தோட ஆன்மாவை புரிஞ்சிக்கிறது, அதோட அல்டிமேட் நோக்கம் என்னன்னு உணர்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வெறும் எழுத்துக்களை மட்டும் பார்க்காம அந்த சட்டத்தோட இதயத்துக்குள்ள போறது. ஓகே, அப்போ விதிகளை நிறைவேற்றுறதுனா அதோட ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போதான் நாம இந்த போதனையோட ரொம்பவே முக்கியமான புரட்சிகரமான ஒரு பகுதிக்கு வரோம். இங்க கவனம் நம்மளோட வெளி செயல்கள்ல இருந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போர்க்களத்துக்கு மாறுது. உண்மையான நீதி அது இங்கதான் தீர்மானிக்கப்படுது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்க்கலாமா? பாருங்க, பழைய விதி ரொம்ப தெளிவா சொல்லுச்சு, கொலை செய்யாதே. இது ஒரு செயல் இல்லையா? ஆனா இப்ப வர்ற புதிய ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது பாருங்க, கோபப்படுறவரே தீர்ப்புக்கு உள்ளாவார்னு சொல்லுது. இங்கதான் அந்த பெரிய ஷிஃப்ட் நடக்குது. கொலைங்கிற செயலோட ஆணி வேறியது கோபம். அப்போ உண்மையான நெறிமுறை போர் எங்க தொடங்குது? நம்ம இதயத்துக்குள்ளதான். இன்னொரு பவர்ஃபுல்லான உதாரணம் பாருங்க. விதி என்ன சொல்லுச்சு? விபச்சாரம் செய்யாதே. ஆனா இந்த போதனை இன்னொரு படி ஆழமா போகுது. இச்சையோட ஒருத்தரை பார்த்தாலே மனசுல அந்த தப்ப செஞ்சதுக்கு சமம்னு சொல்லுது. மறுபடியும் பாருங்க, கவனம் செயல்ல இருந்து நோக்கத்துக்கு மாறுது. நம்மளோட எண்ணங்களும் ஆசைகளும் கூட நம்ம செயல்கள் மாதிரியே ரொம்ப சீரியஸா பார்க்கப்படுது. அப்போ உண்மையான போர்க்களம் நம்ம உள் மனசுதான். சரி, நம்ம உள் மனசு இவ்வளவு முக்கியம்னா அது எப்படி உருவாகுது, அதை எப்படி பலப்படுத்துறது? இந்த கேள்விக்கு பதில் தேட நாம இப்போ யாக்கோபு எழுதிய திருமுகத்துக்கு போகலாம். இங்க நாம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்க போறோம். வாழ்க்கையில வர்ற சோதனைகளும் அழுத்தங்களும் வெறும் தடைகள் இல்லையா, அது நம்ம குணத்தை செதுக்குற கருவிகளா? யாக்கோபு ஒருத்தர் எப்படி முதிர்ச்சி அடையலான்னு ஒரு தெளிவான வழிய, ஒரு மேப் மாதிரியே போட்டு காட்டுறார். இது எங்க தொடங்குது தெரியுமா? வாழ்க்கையில வர்ற புயல்களை, அதாவது சோதனைகளை தைரியமா ஃபேஸ் பண்றதுல தான். அந்த மாதிரி அழுத்தத்துல நம்ம நம்பிக்கை டெஸ்ட் பண்ணப்படுது. அப்போ அது மன உறுதியா, அதாவது பொறுமையா மாறுது. இந்த ப்ராசஸ் தான் நம்மள ஒரு முழுமையான மனுஷனா, முதிர்ச்சி அடைஞ்சவரா மாத்துது.
ஆச்சரியமா இருக்குல்ல? வெளியில இருந்து வர்ற சவால்கள் தான் நம்ம உள் மனசோட வலிமையை உருவாக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நாம உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அந்த புயலோட நடுவுல நிக்கும்போது, அதையெல்லாம் தாங்கிக்கிற வலிமை நமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? அதுக்கான பதில் இங்க இருக்கு. சும்மா பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிறது மட்டும் வழி இல்ல. உண்மையான திறவுகோல் என்னன்னா ஞானத்தை தேடுறது. அந்த சோதனை ஏன் வந்துச்சு, அதோட நோக்கம் என்ன, அதை எப்படி தாண்டி போகணும்னு புரிஞ்சுக்க தேவையான ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானம் தான் அந்த மன உறுதிக்கு பெட்ரோல் மாதிரி வேலை செய்யுது. அப்போ இந்த உள் மாற்றம், அதாவது இந்த ஞானமும் மன உறுதியும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? இது சும்மா மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங் மட்டும்தானா? இல்லவே இல்லை. இந்த உள் குணம்தான் நம்மளோட வெளி உலகத்தையே மாத்தி அமைக்குது. நம்ம பேச்சு, நம்ம நேர்மை, ஏன் பணத்தை பத்தி நம்ம பார்க்குற பார்வை வரைக்கும் எல்லாத்தையும் இது எப்படி மாத்துதுன்னு வாங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு நேர்மையே எடுத்துக்கலாம். பெரிய பெரிய சத்தியம் பண்றது, வாக்குறுதி கொடுக்கறது, இதெல்லாம் தேவையில்லைன்னு இந்த போதனை சொல்லுது. ஏன்னா உங்க உள்குணம் ரொம்ப உறுதியா இருந்துச்சுன்னா, நீங்க சிம்பிளா சொல்ற ஆம் அல்லது இல்லைங்கிற வார்த்தையே போதும். அதுவே ஒரு பெரிய பிணைப்பு. அதுக்கு மேல எதுவும் தேவைப்படாது. ஏன்னா உங்க வார்த்தைக்கு பின்னால உங்க குணம் நிக்கும். இதே மாதிரி இந்த உள்கவனம் ஸ்டேட்டஸ் பத்தின நம்ம உலக பார்வையை தலைகீழா மாத்துது. பாருங்க, தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்க தங்களோட நம்பிக்கையில கிடைக்கிற உயர்வை நினைச்சு சந்தோஷப்படணும்னு சொல்லப்படுது. ஆனா பணக்காரங்க அவங்க தங்களோட தாழ்நிலையை நினைச்சு சந்தோஷப்படணுமா? ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க செல்வமெல்லாம் நிரந்தரம் இல்ல, அது சீக்கிரமே போயிடுன்னு அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்துமா. உண்மையான மதிப்பு பணத்துல அல்ல, குணத்துல தான் இருக்குன்னு இது தெளிவா சொல்லு. சரி, நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒன்னு சேர்ப்போம். ஒரு பக்கம் மத்தேயு சொன்ன உள்நோக்கம் பத்தின போதனை, இன்னொரு பக்கம் யாக்கோபு சொன்ன சோதனைகள் மூலமா குணம் உருவாகிற விஷயம். இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்தா நமக்கு கிடைக்கிற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பாடம் என்ன? இது நம்ம பார்வையில ஏற்படுற ஒரு மிகப்பெரிய மாற்றம். நாம என்ன செய்யறோங்கிறதுல இருந்து நம்ம ஏன் செய்யறோங்கிறதுக்கு முக்கியத்துவம் மாறுது. வெளிப்படையான சட்டத்தை பின்பற்றதுல இருந்து நம்ம உள் இதயத்தை சரி செய்யறதுக்கு மாறுது. தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல, நல்ல குணத்தை உருவாக்குறது தான் நோக்கம். எல்லாத்துக்கும் மேல வாழ்க்கையில வர்ற சோதனைகள் இனிமே தடைகள் இல்ல, அது நாமளே நம்மளை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள். இது வாழ்க்கையை நாம பார்க்கிற விதத்தையே மாத்திடும் இல்லையா? இது நம்மள ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. நம்ம உள்நிலை, அதாவது நம்ம நோக்கங்கள், நம்ம குணம், நம்ம இதயம், இதுதான் உண்மையிலே முக்கியம்னா, அப்போ ஒரு நல்ல வாழ்க்கைய நாம எப்படி அளவிடணும்? இந்த சமூகம் சொல்ற அளவுகோல்களை வச்சா இல்ல நம்ம உள்நிலையை வச்சு பார்த்தா வெற்றிக்கு உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும், எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும்.
தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து, எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.